சந்தோஷமா ஆடி பாடி திரிஞ்ச வயசுல ஒரு அரக்க அந்த குழந்தையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுறான். அந்த குழந்தையையும் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தன்னோட குழந்தைய எந்த ஒரு நிலையில பார்க்க கூடாதுன்னு நினைச்ச தந்தைக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப கவலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய இப்படி செஞ்சவன் மட்டும் கையில கிடைச்சானா அவனை கொன்னணும் அப்படின்ற வெறியிலேயே அவர் இருக்காரு. இருந்தாலுமே இந்த குழந்தையோட உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்பவுமே போராடுறாரு. அதுக்கேத்த மாதிரி அந்த குழந்தையோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல தன்னை யார் இந்த மாதிரி ஆக்குனாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கிட்ட கேட்டா அந்த குழந்தை கரெக்டா அவனையும் அடையாளம் காட்டிடுது. அந்த ஒரு அரக்க செஞ்ச வேலையால இதனாலேயே தன்னோட குழந்தை கிட்ட நேரா போய் அவரோட முகத்தை காட்டி பேசாம ஒரு பொம்மை மாதிரி வேஷம் போட்டு பல நாள் அந்த குழந்தைய அப்படிதான் அவங்க அப்பா சந்தோஷப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பா மாதிரி நல்லவன் வேற யாரும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த குழந்தையும் தன்னோட அப்பாக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அப்பா அணிஞ்சிருந்த அந்த பொம்மை மாஸ்கையும் அணிஞ்சு அவங்க அப்பாக்கு தொட்டு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அப்பாவோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம்.